ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன 29 படத்தை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விது, பிரீத்தி, மகேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மேயாதமான் டைரக்ட் பண்ண ரத்னகுமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது கார்த்திக் சுப்ராஜும் லோகேஷ் கனகராஜும் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம ஏதோ நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாரு. படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம, செய்யற வேலையும் சரியானபடி இன்ட்ரெஸ்ட் இல்லாம, ஒரு ஐடென்டிட்டியை தேடிக்கிட்டு அலையக்கூடிய ஒரு கேரக்டரா தான் ஹீரோ வராரு. ஹீரோயின் அப்படியே ஆப்போசிட். அவங்களுக்கு எப்படியாவது படிச்சு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் லட்சியமாவே இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை செய்வாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேத்துக்கும் லவ் ஆயிரும். லவ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி, தனக்கு எதிராக எந்த அநியாயம் நடந்தாலும் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாரு. அவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி யாருக்கு இருந்தாலும் பணிஞ்சு போற ஒரு கேரக்டர். அந்த இடத்துல தான் மாஸ்டர் மகேந்திரனும் பழக்கமாவாங்க. அவங்க வந்து ஒரு அரசியல்வாதியோட பையனா இருப்பாரு. அவர் வந்து ரொம்ப திமிர் பிடிச்சி ரொம்ப ஒரு மாதிரி ரகடா ரவுடி மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஒரு சமயத்துல ஹீரோவுக்கும் அவருக்கும் சண்டை வந்துடும். அதை பழி வாங்குற விதமா ஒரு கல்யாண நிகழ்ச்சி வரும். அதுல ஹீரோ வந்து எதிர்பாராத விதமா அங்க சர்வரா வேலைக்கு சும்மா பார்ட் டைமா பண்ணுவாரு. அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ரணக்கொடூரமா பண்ணுவாரு. ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பிடிக்காம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மாத்தி மாத்தி பேசி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா இவரே போய் பேசி விட்டு அவர் மூக்க உடைச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இப்படியே இவர் போயிட்டு இருக்கிற நிலைமையில தான் ஹீரோயின் வந்துட்டு எப்படியாவது படிச்சு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கு நடுவுல இந்த காதல் வந்து ஒரு தடையா இருக்கும். இருந்தாலும் அவங்க எதை பத்தியும் பொருள்படுத்தாம தான் நினைச்ச வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோவுக்கும் சில பல பிரச்சனைகளால ஜெயிலுக்கு போற சுச்சுவேஷன் வந்துடும். ஹீரோயினும் அப்புறம் ஹீரோவும் 2 பேரும் அந்த இடத்துல பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல 2 பேரும் சேருவாங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து ஒழுங்கா படிச்சு ஐஏஎஸ் ஆகு, என்னால தான் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண முடியல, நீயாவது ஒழுங்கா ஐஏஎஸ் படிச்சு உனக்கான ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு 29 வயசு பையன் என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிப்பான் அப்படிங்கறத எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் இந்த படத்துல நமக்கு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு தான் லட்சியத்துக்கோசரம் என்னென்ன கஷ்டங்கள் படுது அப்படிங்கறதையும் ரொம்ப திட்டவட்டமா காட்டியிருக்காங்க. ஒருத்தனுக்கு ஐடென்டிட்டி இல்லைன்னா அவன் எந்த அளவுக்கு மனவேதனைப்படுவான் அப்படிங்கறத இந்த படத்துல திட்டவட்டமா காட்டியிருக்காங்க. பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.